இந்த ரம்பா இருக்காளே ஹரிதாஸோட ஸ்நேகமா இருக்கிற மாதிரி இருந்தா. அப்புறம் ஒரு நாள் வேடிக்கையா கொடுக்கற மாதிரி கொடுத்தா. எதை? மதுவை. மதுவையா? ஆமா கொடுத்தாளா. கொடுத்து அவருக்கு மயக்கம் வரும்போது அவர் சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கிட்டா. அப்படி வாங்கினா செல்லாதே. அது சரி, சொல்றேன் கேளுங்க. அப்புறம் கிராமாதிகாரிய மயக்கி அவர் உதவியால ஹரிதாஸ் சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவரையும் அவர் மனைவியும் ஊரை விட்டே விரட்டி விட்டான். அப்படியானா இத உடனே மகாராஜா கிட்ட நீங்க போய் சொல்றது நல்லது. போங்க. சரி சரி இருங்கோ. அப்படியானா நானும் மந்திரிக்கு ஒரு லிகிதம் கொடுக்கறேன். மகா புண்ணியவதிகளே, நீங்களெல்லாம் யார்? உங்கள் நாமதேயங்களை தெரிவிக்கலாமோ? நாங்கள் கங்கா, யமுனா, சரஸ்வதி என்ற 3 நதிகள். நதிகளா? நீங்களா? இந்த காடு முழுவதும் உங்களைப் போல இன்னும் நதிகள் இருக்கின்றனவா? மூடா, நாங்கள் தேவகன்னியர்கள். இவைதான் எங்கள் சுயரூபங்கள். உலகத்திற்காக நதிகளாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவம், நீங்கள் இப்படியே ஓடிக்கொண்டே இருந்தால் உங்கள் உடம்பெல்லாம் துரும்பா இழைத்து விடாதா? பாபி, உன்னை போன்றவர்களின் பாபமே எங்களை அகோரவதிகளாக்குகின்றது. பாபிகள் தங்கள் பாவங்களை எங்களிடத்தில் கழித்துவிட்டு புனிதர்களாகி போகின்றனர். கோர ரூபத்தை அடைந்த நாங்கள் அதை போக்கடிக்க வேண்டி இந்த மகாமுனிவரை சேவித்து அவர் ஆசீர்வாதத்தால் எங்கள் சுயரூபங்களை பெற்று வருகிறோம். ஓஹோ, நீங்கள் நதிகள், அந்த முனிவர் மகா சமுத்திரம். பாஷ், உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த இருட்டு வேளையில் அந்த மகா சமுத்திரத்துடன் திருட்டுத்தனமாக சங்கமமோ? பலே நதிகளே, இதுவும் ஒரு நல்ல வழிதான். மடமானிடனே, அவருடைய மகிமையை நீ அறிய மாட்டாய். ஆஹா, அப்படியே சபித்து சாம்பலாக்கி விடுவாரோ? அவர் சொன்னது பலிக்கும். ஓம் சச்சிதானந்தம். ஹரி, அட, இந்த நதிகள் தான் பேசுகிறது என்றால் இந்த சமுத்திரம் கூட பேசுகிறது. குழந்தாய் ஹரி. குழந்தாய்? ஆம், உங்களுடைய திருட்டு செய்கைகளுக்கு முன் குழந்தைதான். மகாசமுத்திரமே, நான் அப்பா ஹரி, வா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என்ன முனிவர, இந்த ஆலிங்கனத்தை தவிர உமக்கு வேற ஒன்றுமே தெரியாது போல் இருக்க. குழந்தாய் ஹரி, நீ வழி தவறிவிட்டாய். ஆமா, காசிக்கு போக வேண்டிய நான் வழி தவறிவிட்டது வாஸ்தவம் தான். என்ன காசிக்கா? அப்பா ஹரி, உன் கை கட்டிய தூரத்தில் இருந்தது காசி. அங்குதான் நீ பிறந்தாய், வளர்ந்தாய். ஆனால் அதையெல்லாம் மறந்து நீ இப்படி அலைந்து கொண்டிருந்தால் காசி இந்த யுகத்தில் உன் கண்ணுக்கு அகப்படவே அகப்படாதப்பா. அலங்காரமான ஞான தீபம் ஜோதி வீசுகிறது. கஞ்சா போதையில் காசிக்கு மட்டும் என்ன, கைலாசத்திற்கு கூட வழிகாட்டுவாயே நீ. எல்லாம் வல்ல என் சித்த சிகாமணியே, உம்மை கொஞ்சம் சுய புத்திக்கு கொண்டு வர வேண்டியதற்கு இதுதான் வழி. உன் அருகில் தான் இருக்கிறேன் அப்பா. சுவாமி, இச்சிறு வயதில்
என்னை இக்கதிக்கு ஆளாக்கி விட்டீரே. நான் இன்னும் எவ்வளவோ சுகங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுவாமி, நான் தங்கள் குழந்தை அல்லவா? என் கால்களை கொடுத்து என்னை ரட்சியுங்கள் பிரபு. ஹரி, இன்னும் இந்த உலக சுகம் உன்னை விட்டு அகலவில்லையா? உன் மாதா பிதாவை ஹிம்சித்த பாபம் இது. இதை அனுபவித்தே தீர வேண்டும். பாபிகளின் தலைவன் நீ. குழந்தைகளே, இவன் நிழலில் சற்று வந்து நில்லுங்கள். இதோ பார் உன் நிழலின் பாவச் செயல்கள். ஹரி, இவர்கள்தான் என் தாய் தந்தையர்கள். இவர்களுக்கு செய்த பணிவிடையின் மகிமையினால் என் நிழலின் ஸ்பரிச விமோச்சனம் இது. அப்பா ஹரி, ஆஹா, பிறவி எடுத்ததின் பயன் எனக்கு இன்றல்லவா கிடைத்தது. மனைவியின் மாயமான வார்த்தைகளால் மயங்கி ஈன்றெடுத்த என் தாயை ஹிம்சித்து என் தந்தையின் மனதை வேகச் செய்து அவர்களை விரட்டி அடித்த இந்த மடையனது மாயை இன்றுடன் மறைந்தது. மகா மாயை இன்றுடன் மறைந்தது. மாமுனிநாதரே, நான் உயிருடன் என் தாய் தந்தையர்களை காண முடியாவிட்டாலும் இந்த சரீரமாவது அவர்கள் பாதங்களை அடையட்டும். அப்பா ஹரி, 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 அம்மா, அப்பா. லட்சுமி, லட்சுமி, காசியை கண்டேன். நீங்களா? ஏது வேஷமெல்லாம் பலமா இருக்கே. துளசி மாலை, நாமம், கமண்டலம் எல்லாம் குருநாதன் செயல். ஆமா, இந்த பெரிய காட்டுல அன்ன ஆகாரம் இல்லாம என்ன தனியா விட்டுவிட்டு எங்க போயிருந்தேன்? லட்சுமி, இந்தா இதை சாப்பிடு. இது எனது பெற்றோர்களின் பாத பூஜையின் புண்ணிய தீர்த்தம். இதன் மகிமையினால் உன் பாவம் அகன்று நீ புனிதவதி ஆகிவிடுவாய். இந்த கழங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாளா? எல்லாம் எனது குருநாதர் மகிமைதான். குருநாதன் மகிமை
வேதாந்தத்துல இறங்கி விட்டாப்புல இருக்க. அப்படின்னா அந்த கிழங்குல ஒரு நதியில தள்ளி விட்டுடுங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு முக்தி அடையட்டும். லட்சுமி, ஏன் இப்படி பேசுகிறாய்? என் கூட வா. என் தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தால் நீ புண்ணியவதி ஆகி விடுவாய். ஆமா ஆமா, 6 வருஷமா இல்லாத அப்பா அம்மா பக்தி இப்போ ஆகாசத்துல இருந்து குதிச்சுடு தாக்கும். சரி சரி, நீங்க உங்க அப்பா அம்மா கூட போங்க, நான் எங்க அப்பா வாத்துக்கு போறேன். போ, வெளியில போ. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவன் சொல்படிதான் நீ நடந்து கொள்ளணும். அப்பா, இதுவரையில் நான் சொன்னபடியெல்லாம் அவர் கேட்டு இருந்தார். ஆனா இப்போ என்ன? இப்போ அவருக்கு அப்பா அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவ சொல்றபடி கேட்டு இருக்க. சண்டாடி, பெண்டாட்டி சொல்படி புருஷன் நடக்கணும்னு எந்த கொலபாதகன் சொன்னான்? இப்போ விவாகமான பெண்கள் தகப்பனாரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உபதேசங்களை கேள். பதிதான் குரு, பதிதான் தெய்வம், பதி சேவையே சகலமும். இதை அறிந்து நடந்தால் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவி உன் பக்திக்கு மெச்சி பிரசன்னமாவார். நல்லதப்பா. ஏன் நிக்கிற? அப்பா, 2 நாளா சாப்பிடல. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கேன். நாளையில இருந்து உங்க உபதேசப்படியே நடக்கிறேன். முடியாது. நீ என்னதான் பட்டி கிடந்தாலும் முடியவே முடியாது. ஆனால் நீ உன் புருஷனோடு வந்தால் ஆயஸ்வரியில் கௌரவமாக உங்களை ஆதரிப்பேன். சப்தம் போடாதே. ஆமா, நீ எதற்காக ஆள வேண்டும்? நீ மன்னிக்க வேண்டும். நீ அப்படி ஒன்றும் செய்து விடவில்லையே. உன்னால் தானே மாதா பிதாக்களின் மகா சேவை எனக்கு கிடைத்தது. நீ என் குரு அல்லவா? போதும் போதும். இனிமே நீங்க தான் என் தெய்வம். இன்னையிலிருந்து பாருங்க, நான் புது லட்சுமி. ஆஹா, மாதா பிதாக்கள் சேவையின் மகிமையே மகிமை. எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகும் சண்டையின் மகிமை அதை விட பிரமாதமா இருக்கும். அப்போது உன் சுபாவம் இன்னும் மாறவில்லையா? ஸ்திரீ என்றைக்காவது மாறுபாடா? இனிமே சண்டையில ஜெயிச்சு சேவையெல்லாம் நானே தான் செய்வேன். நீங்க பேசாம உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கணும், தெரியுமா? ஆஹா லட்சுமி, இதுவும் இவர்களின் சக்தி தான். ஓம் சச்சிதானந்தம். ஹரி ஹரி. ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். அதிதி என்ற முறையில் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். எழுந்து வந்து வா என்று அழைப்பதில் உனது வாய் வலித்து விடுமா என்ன? என் வீடா? இல்லையே பிரபு, தங்கள் வீட்டுக்கல்லவோ வந்திருக்கிறீர்கள். நான் யார் என்று இப்படியெல்லாம் பேசுகிறாய்? ஆஹா, ஒளிக்கெல்லாம் ஒளியாயும், மகத்துக்கெல்லாம் மகத்தாயும், அணுவுக்கெல்லாம் அணுவாயும், எங்கும் நிறைந்தவனும் எல்லையற்றவனுமான என் கண்ணனை நான் அறிய மாட்டேனா சுவாமி? ஹரி, உன்னை பரிசோதிக்கவே நாம் மகா நிரூபத்தை காட்சியளித்தோம். உன் பக்தியை மிகவும் மெச்சினோம். என் அருகில் வா. பக்தவத்சலா, நான் தன்யனானே. இந்த சேவை முடிந்ததும் வருகிறேன். என்னை இருமாப்பு, என்னை விடுவா இவர்களின் சேவை பெறுது? கண்ணா, அது உமக்குத்தானே தெரியும். அதற்காகத்தானே நீரும் இங்கு எழுந்தருளி இருக்கிறீர். என் மாதா பிதாக்கள் உம் திவ்ய தரிசனத்தை காண வேண்டாமா? இவர்கள் அல்லவா உம்மை சதா சர்வ காலமும் பஜித்துக் கொண்டிருப்பவர்கள். ததாஸ்து. இவர்களை எழுப்பு. பிரபு, என்னை க்ஷமித்துக் கொள்ள வேண்டும்.
என்ன எழுப்ப மாட்டாயா? கோபாலா, அது மட்டும் என்னால் முடியாத காரியம். ஹரி, நீ வணங்கும் பகவானையே அலட்சியப்படுத்துகிறாய் என்பதை அறிந்தாயா? கோபாலா, அறிந்தவனும் நீ, அறியக்கூடியவனும் நீ, அறியப்படுபவனும் நீ. நான் இதை தவிர வேறு எதையும் அறியேன் சுவாமி. நல்லது, நானே எழுப்புகிறேன். லட்சுமி, எப்பவா வந்த? இப்போதான் மாமி. மாமி, ஹே பரந்தாமா, பக்தவத்சலா, வைகுண்டவாசா, நமோ நாராயணா. அப்பா ஹரி, கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்க எனக்கா நீ சேவை செய்து கொண்டிருந்தாய்? அபச்சாரம், அபச்சாரம். தங்கள் சேவையால் தான் பகவான் பக்தனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹரிதாஸ், இந்த அகண்ட உலகத்தில் பிரத்யக்ஷ தெய்வங்களில் பெரிது பெற்றெடுத்த தாய் தந்தை. இவர்களை பூஜித்தால் என்னை பூஜித்த பலன் கிடைக்கும். இவர்கள் வேறு, நான் வேறு அல்ல. இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டவே நாம் இங்கு வந்தோம். உன் பெருமையே பெருமை.